ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம வந்து பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அதாவது டேல்ஸ் தியரமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சம்மை செய்ய போகிறோம். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு ட்ரப்பீசியம் இருக்குது, ஏபிசிடி அப்படின்னு ஒரு ட்ரப்பீசியம் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு இஎஃப் அப்படின்ற ஒரு லைன் வந்துட்டு பாஸ் ஆகுது, சரியா? ஸோ இந்த லைன் பாஸ் பண்ணுது. ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூணு லைனுமே என்னது பேரலா இருக்கு, சரியா? அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா, ஏடி parallel to EF and parallel to BC அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா, இதை ப்ரூவ் பண்ணணும். AE by EB equal to DF by FC அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். நம்ம போன சம்ல வந்துட்டு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த சம்மில் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண முடியாது, ட்ரப்பீசியம் இருக்கு. அப்போ எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதில் என்ன பண்ணுறோம்னா, ஏதோ ஒரு லைன் எடுத்துவோம், ஏசி எடுத்துக்குவோம். இது என்ன பண்ணுவோம்னா, ஒரு லைன் போடுவோம், அது இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டை ஓன் வச்சுக்குவோமா, ஓன் வச்சுக்குவோம். இது என்ன பண்ணோம்னா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருதா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருதா, அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமை நம்ம அப்ளை பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எழுதுவோம், EO parallel to BC அப்படின்னா எப்படி பண்ணலாம், AE by இல்லை AE by EB படித்த மாதிரி தான், AE by EB equal to AO by OC. ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்குவோம், சரியா? அடுத்து இங்கேயும் அதே மாதிரி ட்ரையாங்கிள் இருக்குதா, இங்கே கீழே இருந்து அப்ளை பண்ணுங்க, CF by DF அந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம், சரியா? FC by DC equal to DF equal to இங்க என்ன வருது, OC by AO வருதா? ஸோ C by AO. இதை நான் என்ன பண்ணுறேன், ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன், அதாவது இப்படி மாற்றேன், AO by OC equal to DF by FC அப்படின்னு போடுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலா? ஏன் இது ரெண்டு என்னாச்சு, ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றேன், இது ரெண்டு ஈக்குவல் பண்றேன். ஸோ ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவல். therefore AE by EB equal to AF by DF by FC அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு, பட் இதில் ஒரு சம் நம்ம செஞ்சுட்டோம். ஸோ மீதி சம்ஸ் எல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன், இல்லைன்னா கொஞ்ச நாள் ஆகும், பார்ப்போம். ஸோ பாய்.